திடீர்னு தேர்தல் நிக்கணுங்கிற ஆசை உனக்கு ஏன் வந்துச்சு? சேர்மன் ஆயிட்டா அனாவசிய பொறுப்பெல்லாம் வரும். பேசாம கங்காவை காதலிக்கிற ஐடியா போறேன். காதல் பண்றதுக்கு மட்டும்தான் லீடர் காலேஜ். ஏய், நீ யாருக்கு ஓட்டு போட போற? கங்கா யாருக்கு ஓட்டு போட போறானா அவங்களுக்கு தான். காதல்னா உடனே மசீரவில்லை கங்கா. அவகிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு இதுவரைக்கும் எனக்கு புரியல. இனிமேதான் அதுக்கு ஒரு வழி கிடைக்க போகுது. எப்படிடா? நான் காலேஜ் சேர்மன் ஆயிட்டா அவகிட்ட பேசுறதுக்கும் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட எப்படி காதலி ஆகணும்னு எனக்கு தெரியும். மேம்குமாருக்கு ஓட்டு போடலாமா? சிச்சி, பொறுக்கிடி அவன். ஸ்போர்ட்ஸ்ல கலாட்டா பண்றதுக்கும் கார் ஓடிக்கிறதுக்கும் தான் லாய்க்கு. சண்டை போடுறதுக்குனே காலேஜுக்கு வரான். அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் ரங்கநாதனுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவர் நல்லவரு, டீசென்ட் ஆனவரு, நல்லா படிக்கிறவரு, புத்திசாலி, எல்லார்கிட்டயும் நல்ல பேர் இருக்கு. ஆமா, எலெக்ஷன்ல ரங்கநாதன் நிக்கிறாரு. எனக்கு தெரியவே தெரியாது. மிஸ்டர் ரங்கநாதன், கூப்பிட்டீங்களா? ஒரு நிமிஷம், இவளுக்கு ஒரு சந்தேகம், தீர்த்து வைக்கிறீங்களா? சொல்லுங்க. எலெக்ஷன்ல நிக்கிறவங்க எல்லாம் பப்ளிசிட்டி பண்றாங்க. உங்களுக்கு எந்த விளம்பரமும் இல்லையே? செலவு பண்ற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. அப்படியே இருந்தாலும் செலவு பண்ண மாட்டேன். பணம் செலவு பண்றதுக்கு இது என்ன பொறுத்து இருந்ததா? காலேஜ் எலெக்ஷன் தானே. என்ன உங்களுக்கும் உங்களுக்கு எனக்கும் ஏற்கனவே தெரியும். யாரோ எலெக்ஷன் நிக்கிறான நோட்டீஸ் போர்டுல போட்டிருக்கு. என்னைக்கு எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். யாருக்கு ஓட்டு போட நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க. நிறுத்து 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 நிறுத்து. I love you. கிண்டல் பண்றியா? எதுக்காக என் பின்னால வர? இன்னைக்கு நேத்தா வரேன். தினம் உன்கிட்ட I love you ன்னு சொல்றேன். ஆமா, ஏன் காதல போட்டுக்க மாட்டேங்கிற? நீ என்ன காதலிக்கணும்? வேற ஆள் கிடைக்கலையே. இதுக்குதான் காலேஜ் போறியா? சீச்சி, தம் அடிக்கிறதுக்கு, பிட் அடிக்கிறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு, சைட் அடிக்கிறதுக்கு, இதுக்கு தானே காலேஜை கட்டி வச்சிருக்காங்க. சொல்றா, ப்ரொஃபசர் வண்டி வருது. சைக்கிளுக்கே ஹெல்மெட். அவன் ட்ரெஸ்ஸும் அவன் தலானிக்கு வர போட்ட மாதிரி விட்டா நடவண்டி கூட ஹெல்மெட் போட்டு போகாம இருக்கு. போகாம பாரு. பரிமளா போயிட்டாளா? அமைதி அமைதி, இருங்க இருங்க, வெயிட் வெயிட் வெயிட். நடந்து முடிந்த நமது கல்லூரியின் தேர்தலில் சேர்மனாக பிரேம்குமார். ஏண்டா சும்மா நிக்கிறீங்க? சும்மா மச்சே, திருப்பி கூட பட்டாசு கொளுத்துக்கடா. கல்லூரி சேர்மனாக பிரேம்குமார், ரங்கநாதன், லோகு, பரமேஸ்வரன் போட்டியிட்டதில் ரங்கநாதன் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். யாரை நான் ஒழிக்க சொன்னேன்? என்னடி இது? தலையில கர்ச்சீப் கட்டியிருக்க? தலை வலிச்சிருக்கும் கட்டியிருப்பா. ஆமா, எங்க உன் ஹேண்ட்பேக், புக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாம்? கன்ஃபியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். என்ன கன்ஃபியூஷன்? தலையில அடிபட்டுடுச்சு பாருங்க மம்மி. எப்படி? இன்னைக்கு காலேஜ்ல எலெக்ஷன் ரிசல்ட் சொன்னாங்க. உடனே பசங்களுக்குள்ள கலாட்டா, சோடா பாட்டில் பறக்க ஆரம்பிச்சிருக்கும்.
வேடிக்கை பார்த்திருந்தவன் தலையில அடிபட்டுருச்சு, அவ்வளவுதானே? கலாட்டா நடக்கிற இடத்துக்கு நீ ஏன் போற? ஆக்சிடென்ட் ஆயிடும்னு நினைச்சு யாராவது டிராபிக்ல டிரைவ் பண்ணாம இருக்க முடியுமா? காலேஜ்ல இதெல்லாம் சகஜம், விடு. இந்து டைம் ஆயிட்டு இருக்கு, போகலாம். லைன்ஸ் மீட்டிங்க்கு அவசரமா போய்கிட்டு இருக்கோம். உள்ள ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. முடியலைன்னா கனகாவை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வா, வரட்டுமா? இந்து ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு, கமாண்டா. என்னால நேத்து அடிபட்டுடுச்சு. என் மேல கோபம் இருந்தா மன்னிச்சிரு. Have you got manners? மன்னிச்சிருன்னு சொல்றேன், போயிட்டே இருக்க. See, என்ன இன்சல்ட் பண்ண, பதில் சொல்லிட்டு போ. இது என் பர்சனல். தலையிட்ட தலை எடுத்துருவேன். சேர்மன் ஆயிட்டோங்கிற திமிர. நியாயம் கேட்கறதுக்கெல்லாம் பதவி தேவைன்னா எல்லாருமே எலெக்ஷன் தான் நிக்கணும். டேய், லீடர் பிரின்சிபால் வரா. ஏய், கிண்டல் பண்றதுக்குனே நிக்கிறானுங்க. அந்த பக்கம் போக வேண்டாம். என்ன ரோடா இருந்தா வழிய மாத்திக்கலாம். சுத்தி சுத்தி காலேஜ் கூட எங்க போறது? ஓட ஓட விரட்டத்தான் செய்வாங்க. அந்த கோகுல் ரூட்லயே போய் அவனுக்கு புத்தி வர வைக்கிறேன். இப்படி சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிறத வேடிக்கை பாரு. ஹலோ ஹலோ, உங்களை தான். என்னையா தோ வந்துட்ட? என்னது ஹலோன்னு சொல்லி பயமுறுத்துற? எப்பவும் எரிஞ்சு விடுவ. தினமும் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு மீட்டிங்ல சொல்ற மாதிரி ஐ லவ் யூ சொன்னா நான் எப்படி சரின்னு சொல்றது? அதானே, இன்னைக்குதான் ஏதோ 2 பேரா நிக்கிறீங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? அவங்க எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு நான் உனக்காகவே காத்துட்டு நிக்கிறேன். பிரேம்குமார் அவன் கங்காவுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம காதல் கைகூடி இருக்குல்ல, உங்க நினைவா எனக்கு என்ன தர போறீங்க? என் நினைவா? கடலை உருண்டை. ஏற்கனவே 7 சாப்பிட்டேன், உனக்கா 1 வச்சிருக்க, சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். உங்க நினைவா எனக்கு சல்வார் கமிஸ் வாங்கித்தாங்க. உங்க காதலி ஸ்டைலா வர வேண்டாம். பேண்டேட் சரியா ஓட்டல. பரிமளா, பாய். Excuse me. As you like it. புக் உங்ககிட்ட இருக்கிறதா லைப்ரரியன் சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறியா? திருப்பி கொடுத்ததும் லைப்ரரியன்ட்ட வாங்கிக்கங்க. Just for a reference. Of course. நான் ஏன் தேவைக்காக வாங்கினேன், உங்களுக்கு ஓசி கொடுக்கல. பரி, இதெல்லாம் உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல உனக்கு எது பிடிக்குதோ ஒண்ணே ஒண்ணு எடுத்துறீங்க. ஹை, எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமா? சரி, பீச்சு போ. எதுக்கு? எதுக்கா? அளவெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அங்க ஆளுங்களா இருப்பாங்களே. ஆளே இல்லாத இடமா பார்த்து செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். வா. ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படி எல்லாம் வரமாட்டேன். நம்ம காதல் கல்யாணம் வரைக்கும் போகணும் நினைக்கிறியா? சரி, பீச்சுக்கு எதுல போறோம்? பஸ்ல. பஸ்ஸா? ஐயோ, அங்க நீங்க ஒரு இடம், நான் ஒரு இடம்னு தனித்தனியா இருக்க வேண்டியதா இருக்கும். நமக்குன்னு ஒரு காதல் வாகனம் இருந்தா நம்ம சேர்ந்து போகலாம்ல. ஐயோ, அடுத்த வாரமே நான் வாங்குறேன். அப்ப அடுத்த வாரமே போகலாம். கங்கா, ப்ளீஸ் 1 மினிட் நில்லுங்க. என்ன ரங்கநாதன்? As you like it புக் உங்ககிட்ட இருக்கிறதா லைப்ரரியன் சொன்னாரு. ஆமா, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு நாளைக்கு கொடுத்துறேன். எப்படி கொடுப்பீங்க? நாளைக்கு காலேஜ் லீவ் ஆச்சு. அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வீட்டுல கொண்டாந்து கொடுத்துறேன். ஓகே. 154 ஜான்சி நகர், மெட்ராஸ் 87. தேங்க்யூ. வெல்கம். ரங்கநாதன், ரங்கநாதன் வீடு இதுதானே? ஆமா, நீங்க யாரு? என் பேரு கங்கா. நான் ரங்கநாதனோட கிளாஸ்மேட்.
ஓ, அவன் வெளில போயிருக்கான். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். உள்ள வாங்க, இப்ப வந்துருவான். உட்காருங்க. அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறோம். தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல. நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, எங்க இவனை இன்னும் காணோம்? சமையல் ஆயிடுச்சு, சூடாறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்ப நான் வரேன். நீங்க ஏன் ஓடுறீங்க? இருங்க. நீ இருமா, அவன் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்துதான் சாப்பிடுவோம். அப்படி என்ன கண்டிஷன்? முடிஞ்ச வரைக்கும் என் கையால பரிமாறி அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறதுதான் எனக்கு பிடிக்கும். பிள்ளைகளை விட பெருசா வேற என்ன சுகம் இருக்கு? கங்கா, லைன்ஸ் மீட்டிங்க்கு அவசரமா போய்கிட்டு இருக்கோம். உள்ள ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. முடியலைன்னா கனகாவை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வா. வரட்டுமா? இந்து, ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு. கமாண்டா. ஹலோ கங்கா, எப்போ வந்தீங்க? பொறுமை எழுந்து போறப்புள்ள நினைக்கும் போது கரெக்டா நீங்க வந்தீங்க. உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். வீட்டுல யாரும் இல்ல, வேலை காட்ட புக் கொடுத்து வந்தேன். நீங்க இங்க வருவீங்கன்னு No, no, தெரிஞ்சா நான் புக்குக்காக வரல. வீட்ல போர் அடிச்சது, பரிமளா வீட்டுக்கு வந்தேன். அவதான் சொன்னா நீங்களும் இதே தெருவுல குடியிருக்கிறதா, சோ உங்களுக்கு அழைச்ச வேண்டாமே தான் நானே வந்துட்டேன். அம்மா, சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிடுச்சுப்பா. அப்படியா? சாப்பிடுறது ரெடி ஆச்சு, சாப்பிட்டு போலாம். வேண்டாம் ரங்கனா, மாட்டேன்னு சொன்னா போக விட மாட்டோம். நான் சாப்பிட்டு போறேன்னு தான் சொல்ல வந்தேன். இவங்க தான் எங்க அம்மா, அது என் அக்கா, இது என் தங்கச்சி. இதுவரை காணுமே. பின்னல படிச்சுக்கிட்டு இருந்தா. வாங்க சாப்பிடலாம். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மணி 10 போகுது. எப்படி தனியா போவீங்க? பரவாயில்லைங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஊரு கெட்டு கிடக்குதுமா. ரங்கா, நீ கூட போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடு. சரி, அப்புறம் இவர் எப்படி திரும்பி வருவாரு? என்கிட்ட வண்டி இருக்குது, வாங்க சொல்றேன். போலாமா? வரேங்க. கொஞ்சம் டிக்கெட் தரேன். இந்தாங்க கீ. ரங்கநாதன் அப்பாவி நினைச்சோம், ஆனா லீடரோட அட்வான்ஸா இருக்கான். என்ன லீடர், கங்காவை நீ பிடிக்கிறேன்னு கடைசியில அவன் பிடிச்சிட்டான். எங்களுக்கு அண்ணியா வர வேண்டியவன் அகலிகையா மாறிட்டானே. ஏய், எரிச்சல கல்பாதீங்கடா. அவங்களுக்குள்ள காதல் இல்ல, கத்திரிக்காய் இல்ல. எப்படி சொல்றேன்னா, என்னாச்சுன்னு பாருங்க. சீப்பட்டு வலிக்குது. இதே மாதிரி பாரு இருக்கு. வெட்டி எடுத்துருவா. வேண்டாம் வேண்டாம், அது இருந்தாதான் அது இஷ்டம். எப்படி சொல்றேன்னா, ஆனானப்பட்ட என்னாலேயே கங்காவை பிடிக்க முடியலன்னா ரங்கநாதனுக்கு ஈஸியா படிஞ்சிருவாளா? கங்காவா கொக்கா? கொக்கு கொக்குன்னு எங்க கிட்ட சமாளிச்சாலும் உன் மனசுக்குள்ள காதலா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு ரம்பம் போட்டு இருக்கல. எங்க உன் செஸ்ட்ல கை வச்சு சொல்ல பாப்போம். இல்ல இல்ல. ஓஹோ, அப்ப அவங்க 2 பேருக்குள்ள காதல் இல்லங்கிறது நிரூபி. நம்புறோம். ஈஸிடா. எப்படி? முதல்ல அவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்கிறதா வதந்திய பரப்புவோம். அதுக்கப்புறம் நேரடியா கலாட்டா பண்ணுவோம். உடனே அந்த கங்கா என்ன செய்வா? எங்க 2 பேருக்குள்ள காதல் இல்ல, ஏன் வதந்திய பரப்புறீங்கன்னு கண்ணீர் விடுவா. அப்போவாது நம்புவீங்களா?